உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நமஸ்காரம். வாங்க வாங்க ஜோசியரே. வணக்கம். 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 உட்காருங்க. காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. டீ காஃபி குடிக்கிற பழக்கமே எனக்கு இல்ல. ஓ சரி. என்ன ஜோசியரே திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல அது நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்ன மாதிரி. வாங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். அம்மா எதுக்குமா திடீர்னு ஜோசியரை வர சொல்லிருக்கீங்க? அது தாரா இறந்து நாளையோட 16வது நாள் ஆக போகுது. ஆ, இறந்தவங்களுக்கு 16வது நாள் காரியம் பண்ணணும். அது விஷயமா பேசதான் வர சொன்னேன். ஜோசியரையா, சொல்லுங்கம்மா. திடீர்னு எங்க வீட்ல துக்க காரியம் நடந்து போச்சு. இப்படி நடக்கும்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ம். நாளைக்கு 16வது நாள் காரியத்தை முடிக்கணும். அது விஷயமா உங்ககிட்ட யோசனை கேட்க தான் வர சொன்னேன். ம். யாரும் எதிர்பார்க்காத துர்மரணம் நடந்தா அந்த ஆத்மா நிறைவேறாத ஆசையோட நிம்மதி இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கும். இறந்து போனவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இங்க செய்யறத விட காசியில செய்யறது தான் சிறப்பு. அதுவும் நாளைக்கு மகாலய அமாவாசை. காரியம் பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாள். ம். காசிக்கு போய் தாரா அம்மாவோட மகன் கையால பிண்டம் கொடுத்தா அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அரவிந்த், அத்தை, ஜோசியர் சொன்னதை கேட்டல்ல? நீ காசிக்கு போய் தாராக்கு பிண்டம் கொடுத்துட்டு வந்துடுறியா? அத்தை, அம்மாவுக்கு என்னை விட சூர்யா மேலதான் பாசம் அதிகம். அதனால அம்மாவுக்கு நான் பண்றதை விட ப்ரோ பிண்டம் கொடுத்தாதான் அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையும். அத்தை, ஆமா மாப்ள, சின்ன மாப்ள சொல்றது சரிதான். நீதான் சிஸ்டரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன. அதனால நீயே காசிக்கு போய் பிண்டம் வச்சிருப்பா. அப்பதான் சிஸ்டரோட ஆத்மா சாந்தி அடையும். நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையானத. அதனால நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. சரிங்க மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் பரிகாரம் பண்ணணும். அதனால நானே காசிக்கு போய் 16வது நாள் காரியத்தை பண்ணிடுறேன். சரிங்க ஜோசியரே. சூர்யா காசிக்கு போய் தாராவுக்கு 16வது நாள் காரியம் பண்ணிட்டு வருவான். ரொம்ப சரி. அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க. சந்தோஷம். எல்லாருக்கும் வரேன். சந்தோஷம். சரிங்க. வரேன். போயிட்டு வாங்க. சரி மாறி, நான் உடனே காசிக்கு கிளம்பி போய் தாராமாவுக்கு 16வது நாள் காரியத்தை பண்ணிட்டு வந்துடுறேன். மாரி, நீ போய் சூர்யாக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வச்சு அனுப்பி வை. ம் சரிங்கம்மா. தங்கமயிலு, அப்பா காசிக்கு போயிருக்காங்க.
போய் சேர்ந்ததும் ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்க. இன்னும் அப்பா கிட்ட இருந்து போனே வரல. லேட் ஆயிடுச்சு. அப்பா ஃபோன் பண்ணா நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னு சொல்றேன், சரியா? செத்து போன தாரா அத்தை கனவுல வராங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைய தானே ஹஸ்பண்ட் சார் பிண்டம் கொடுக்க காசிக்கு போயிருக்காரு. ஏதோ ஆறு மாதிரி இருந்துச்சு, ஆனா அது எந்த இடம்னு தெரியலையே. நெருப்பு வேற எரிஞ்சிட்டு இருந்தது, சாமியார் எல்லாம் வேற இருந்தாங்க. ஆனா அந்த இடம் எங்க இருக்கு? எனக்கு எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? அது தாரா அத்தையே தான். அப்போ என் உள் மனசு சொல்றபடி அவங்க உயிரோட தான் இருக்காங்களா? இல்லையே, அவங்களதான் புதைச்சாச்சே. அப்போ நான் பார்த்தது தாரா அத்தையவா இல்ல வேற யாரையோவா? ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கே. நான் பார்த்தது எந்த இடம்? அது ஏதோ புது இடம் மாதிரி இருக்கே. எங்கேயும் பார்த்த மாதிரியே இல்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.